வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றமைக்கக்கூடிய ஒரு சில முறைகள், ஒரு சில வழிபாடுகள், பரிகாரங்களை இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே கும்பம் இவங்க ஒரு சுயம்னு சொல்லலாம். தான் தோன்றி யார் தயம் இல்லாமல் தான் இஷ்டப்பட்டு வளர்ந்து ஒரு ஆளாகி ஒரு உச்சத்தை அடையக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசி என்பவர்கள் தாங்க. இந்த மகரம் கும்பம் ரெண்டுக்குமே சனி ஆட்சி செய்யக்கூடிய ராசினா கூட மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறக்கூடியவராக இருப்பார். ஆனால் கும்பத்தில் அப்படி இல்லை. பெரும்பாலுமே இந்த கும்பராசி என்பவர்கள் நட உட பாவனை சிந்தனையில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வித்தியாசங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஒரு குழந்தைத்தனமான மனசுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலுமே ஒரு ஆளுமை பண்பு, ஒரு அதிகார தன்மைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இந்த கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே அறிவு கூர்மையுடையவங்களாக தான் இருப்பாங்க. புதன் ராசி குழந்தைகளை காட்டிலுமே புதன் ராசிக்காரர்கள், அதாவது இந்த கன்னி ராசிக்காரங்க, இந்த மிதுன ராசிக்காரங்களை காட்டிலுமே இந்த கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அறிவு கூர்மை மதிநுட்பம் அதிகம்தான். ஏதா எந்த நேரத்தில் எப்படி செய்யணுங்கிறத ஒரு திட்டங்கிறது சரியாக அமைஞ்சிருக்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க. பெரும்பாலுமே இவங்களை பார்க்குறதுக்கு ஒரு சொல் பேச்சு கேட்காதவங்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. எந்த நேரத்தில் எப்படி செயல்படணுங்கிற ஒரு யோகத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி அன்புகளை சொல்லலாம். தங்களுடைய முடிவுகளை தானே எடுக்கக்கூடிய ஒரு அறிவு படைச்சவங்க. சுய சிந்தனை, சுய நலங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அதிகம்தான். இவங்களுடைய முடிவு இலக்குகளை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு இயற்கையிலேயே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சின்ன வயசுல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நொடியில தீர்த்திக்கக்கூடிய வல்லம்ங்கிறது உங்களுக்கு வந்துடும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போட்டு குழப்பிக்கிறதுலாம் கிடையாது. ஒரு நொடியில அந்த நொடியில அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணுங்கிற ஒரு ஆலோசனை வழங்கக்கூடியவங்களா தான் இந்த கும்பராசி அன்புகள் அமைந்திருப்பாங்க. யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க, வாய் சண்டைக்கு போக மாட்டாங்க, சாதுவாக தான் இருப்பாங்க. ஆள்கடல் மாதிரி அமைதியாக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க ஒரு பொக்கிஷன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க கோபத்தை தூண்டிட்டா இவங்க பழி வாங்குறது வித்தியாசமாக தான் இருக்கும். இவங்க பாய்கிறதுல ஒரு புலின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்கள் பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தைகளோட நிலையாக இருக்கட்டும், ஒரு மேலான பலன் தான். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட குழந்தைகள். ஏன்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி தரக்கூடிய குழந்தைகள் தான் உங்களுக்கு பிறப்பாங்கன்னு சொல்லலாம். நல்ல விதமாக முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவங்கிறது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துருவீங்க. இதனாலேயே ஏழை பணக்காரன் வித்தியாசங்கிறது உங்களை மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் பார்க்க தெரியாது. எல்லாரும் சமமாக பாவிக்கக்கூடிய குணம், ஒரு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகள் தான் உங்களுக்காக இருந்தாலுமே சரி, உங்கள் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உண்மையிலே நீங்கள் பாக்கியசாலிங்கன்னு சொல்லலாங்க. கும்பராசி அன்புகள் உங்கள் வாழ்க்கையில் தடப்படக்கூடிய பல விஷயங்கிறது நிறைய இருக்கும். பல சிரமங்கள் நீங்கள் படாமலாம் இல்லை. என்னதான் ஒரு பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலன் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கைன்னு வரப்போ இந்த தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஒட்டாமல் இருப்பீங்க. ஆனாலுமே அந்யோன்யங்கிறது இங்கே எந்த ஒரு குறைபாடுமே கிடையாது. என்ன ஒன்று அன்பு வெளிக்காட்ட தெரியாது, அவ்வளவுதான். ஆனால் மனம் முழுக்க அன்புங்கிறது வாழ்க்கை துணை மேலேயும் குடும்பத்து மேலேயும் இருக்கும். இப்படிப்பட்ட கும்பராசி அன்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே அற்புதமான மாற்றங்கிறது நிகழக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையன்னு சொல்லலாம். கும்பராசி என்பவர்கள் சனி பகவானுக்குரிய ஒரு ராசியாகவும் இருக்கிறதால நீங்கள் சனி பகவான் வழிபாட்டை செய்கிறது ஒரு வகையில் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதிர்ஷ்டத்தை பெறணும், ஒரு நிலையான விஷயத்தை ஏற்படணும்னு நினச்சிங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்க சனிக்கிழமை தோறுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வெண்ணெய் தடவி பல நெய்வேத்தி வச்சு தீபத்தை வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த வழிபாட்டை வாழ்நாள் முழுவதும் செஞ்சாலுமே உங்களுக்கு எந்த பாதகமான பலனும் ஏற்படாது. எவ்வளவு தீமை இருந்தாலும் நீங்கள் நன்மை அதிகம் உண்டாகும். வளர்பிறை சனிக்கிழமை தினத்தில் திருப்பதி திருமலை கோவிலுக்கு போய் வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்கிறது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருநள்ளாறு கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய பாருங்கள். அங்கே நீங்கள் அன்னதானம் செய்கிறதுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். ரொம்ப முக்கியமாக சனிக்கிழமையில் கோவிலில் இருக்கக்கூடிய அரச மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்கிறது யோகா பலனையும் ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்கள் கழுத்தில் இல்லைன்னா வலது கையில் 7 முக ருத்ராட்சத்தை கருப்பு கயிற்றுல கோத்து அணிஞ்சுக்க பாருங்கள். இது சிறந்த பரிகாரம். ரொம்ப முக்கியமாக உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க, கால்கள் அடிபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாட்டம்தான். கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களாக பெரும்பாலும் கும்பராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைங்கிறது அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இல்லை. சமீப காலமாக ஏதாவது ஒரு வகையில் கடன் பிரச்சனையில் தான் நீங்கள் அவதிப்படுறீங்க. நீங்கள் இப்போ தொடர்ந்து 9 பௌர்ணமி நாட்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய்
குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றி கோலம் நீங்கள் போட்டு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இல்லைன்னா ஆண்களாக இருந்தாலுமே உங்கள் வீட்டு பெண்கள்கிட்ட நீங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் உப்பு வாங்கிட்டு வந்து உப்பு ஜாடியில் நீங்கள் தொடர்ந்து உப்பு போட்டு அதை சமையலுக்கு பயன்படுத்திட்டு வர சொல்லுங்கள். இப்படி தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாட்கள் செய்கிறது மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். இனி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. எதிர்மறை சிந்தனை வேண்டாம். இது நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பம் வேண்டாம். நல்ல எண்ணங்களோட நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே நிச்சயம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஜென்மசனி காலத்தில் இந்த நேரம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுறது சகஜம்தான். அதை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம். குடும்பத்தில் அமைதி காக்கணும்னா இந்த நேரம் நீங்கள் தான் அவங்களுக்கு தெம்பு தைரியம் கொடுக்கணும். ஆறுதலான 4 வார்த்தை பேசணும். எதிர்காலம் பற்றின சிந்தனை உங்களுக்கு இந்த நேரம் இருந்துட்டாலே குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி வேலை இல்லாத இருக்கக்கூடிய கும்பராசி அன்றவர்களுக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் அலைச்சல் உண்டுன்னே சொல்லலாம். எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல் பயன் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது. இடப்பயிற்சி மாதிரியான விஷயம் இருந்தால் மனம் கலங்க வேண்டாம். தாராளமாக ஏற்றுக்கங்க. இடப்பயிற்சியால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நேரம் தான். செவ்வாயோட பார்வையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் கொஞ்சம் காதல் விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க. விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் செலவு அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வரவு இருக்கிறதால சமாளிச்சிடுவீங்க. ரொம்ப நாளாக வராமல் இருந்த வார கடன் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தந்தையோட வாரிசு அரசு வேலை கிடைக்கக்கூடிய நேரம். தந்தையாகும் பாக்கியம் இந்த நேரம் கிடைச்சிருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சீக்கிரம் நீங்கள் தந்தையாகக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் வாரிசு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அப்படியுமே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்களா, நீங்கள் கற்பரச்சாம்பிகை கோவிலை தொடர்ந்து நீங்கள் நெய் தெய்வம் ஏற்றி மனதார வழிபாடு செய்ய பாருங்கள். நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. மன வேதனை தந்துட்டு இருந்த உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. இதனால வீட்டில் சுப நிகழ்வு நடக்கும். ஒரு நல்ல மாற்றம் உண்டு. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அழகிய நவீன பொருட்கள் சேர்க்கையில் ஒரு ஆர்வம் அதிகமாகும். கொஞ்சம் பண விரையும் இதனால ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனம் பாருங்க. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் விவசாய ரீதியாக இந்த நேரம் செழிப்பான நேரம் தான். வீடு வாகன பராமரிப்பில் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலுமே ஒரு முறை நீங்கள் விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க. ஒரு நல்ல பலன் உண்டாகும். ராகுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுத்தி தரும். பல்வேறு விதமான பிரச்சனை குறையும். ஆத்ம பலம் அதிகரிக்கும். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு எல்லாமே சிறந்த பலனை ஏற்படுத்தி தர வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த நேரம்னு சொல்லலாம். புதுசாக பொறுப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கும். தொடர்ந்து கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியோட ராகு இணையர் காலங்கிறதால எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு எடுத்தவங்க கோவத்தம்லாம் செய்யக்கூடாது. அதோட செவ்வாய் பார்வை உங்கள் ராசியில் விழுறதால இந்த வண்டி வாகனங்களை போகிறப்ப இந்த வளைவுகளை திரும்புறப்ப கவனமாக இருங்க. முக்கியமாக அந்த இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. திசா புத்தி மோசமாக இருந்தால் தினமும் காலை மாலை 2 நேரமும் வீட்டில் விளக்கேற்றி தெய்வ பலனை தெய்வத்தோட ஒரு கரத்தை நீங்கள் நம்பி செயல்பட பாருங்கள். பேச்சிலையும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வாதி பிரதிவாதம் எந்த இடத்துலையும் ஈடுபட வேண்டாம். வாயிலா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்களை உடவங்களுக்கு செவ்வாய் நீச்சல் அடைஞ்சிருக்கிறதால 6ஆம் இடத்துல கோச்சார பலனை வழங்குறாருங்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்க முடியும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இந்த நேரம் இல்லை தான். ஆனாலுமே அந்த பிரச்சனையை சமாளிச்சிருவீங்க. ஒரு தெம்பு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். உங்கள் முன்னேற்றத்தில் தடையாக இருந்தவங்க யாருங்கிறத இந்த நேரத்தில் அடையாளம் கண்டுருவீங்க. இந்த நேரம் எதிரி யாருங்கிறதையும் அடையாளம் கண்டுருவீங்க. ஏற்கனவே பல பேருடைய முகத்திரையை நீங்கள் கிழிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லலாம். அதாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் கொடுத்துருப்பார். இனிமேல் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. தைரியமாக செயல்படக்கூடிய நேரம். வெள்ளிக்கிழமை நாட்களில் மட்டும் இந்த வார காலகட்டங்களில் கொஞ்சம் எந்த செயலுமே ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக இருந்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு சாதகமான பலன் தான். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதால பண விவகாரங்களே எச்சரிக்கையாக இருக்கணும். வார்த்தைகளால் சங்கடம் வர வாய்ப்பு இருக்கிறதால யாருக்கிட்டையுமே பேசுகிறப்ப கவனமாக இருக்கணும். இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுறது எல்லாமே வேண்டாம். குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்துல கிடைக்கிறதால வியாபாரத்தில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் உண்டாகும். வெள்ளி சனிக்கிழமை நாட்கள் மட்டும் கொஞ்சம் செயலில் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லா நாட்களும் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. எந்த தடையும் மேலே எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும். பூரட்டாதி 1, 2, 3 நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ள சனி, 4ஆம் இடத்துல குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறதால குருவோட பார்வையாலையும் நெருக்கடிங்கிறது இல்லை.
உடல்நல சீராகும், எதிர்ப்பு விலகும், இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும், உங்கள் செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு. இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் எந்த ஒரு புதிய முயற்சியும் தவிர்த்துக்கங்க. மற்றபடி எல்லா நாட்களும் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி உண்டாகும். குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரங்கிறது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாத்துட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. குழந்தைகளோட நிலையில கண்காணிக்க பாருங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம். மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. இந்த நேரத்தில் பொதுவாகவே நீங்கள் பைரவர் வழிபாடு செஞ்சுக்கிறது பல சங்கடங்கள் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.